ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருநெல்வேலி ஏரியாவில் செய்யக்கூடிய இடி சாம்பார் அல்லது பொங்கல் சாம்பார்னு சொல்லக்கூடிய அருமையான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இந்த பொங்கல் அன்னைக்கு இனிப்பு பொங்கல் தனியாக, வெண்பொங்கல் தனியாக வைப்பாங்க. அந்த வெண்பொங்கலுக்கு உப்பு போடாத வெண்பொங்கலுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த இடி சாம்பார் வைப்பாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, மசாலாக்களை வறுத்து இடித்து அந்த சாம்பார் வைப்பாங்க. அதுதான் இடி சாம்பார். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. 3 நாளைக்கு சுட வச்சு அந்த வெண்பொங்கலில் ஊற்றி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்னைக்கு அந்த வெண்பொங்கலுக்கு ஏற்ற இடி சாம்பார், திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பாரை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ அந்த சாம்பாருக்கு உண்டான அருமையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வடச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இது அரிசி, அதாவது புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம்ல, சாப்பாட்டு அரிசி, அதை 1 ஸ்பூன் போட்டு அதை லைட்டாக பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கூடயே ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு, அது அரிசி பொரிஞ்சதுக்கப்புறம் 1.25 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 3/4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இந்த 3 வகையான பருப்புகளையும் சேர்த்து மல்லியோட சேர்த்து நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். அந்த பருப்புலேருந்து ஒரு லைட்டாக ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்ல வாசனை வந்து இது தயாராக இருக்குது. இதை நம்ம இப்போ ஆற விட்டுடலாம். இப்போ அதே வடச்சட்டியில் ஒரு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் தான், வேறு எந்த காரமும் இதில் சேர்க்க போகிறதில்ல. காய்கறி கூட 2 பச்சை மிளகாய் சேர்ப்போம், அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஒரு 5 மிளகாய், 5லேருந்து 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக வதக்கிட்டு கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இதையும் இப்போ அந்த நம்ம முதல்ல வறுத்த அந்த அரிசி பருப்போடு சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, அதை நல்லா பவுடராக அரைச்சி ஒரு நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம இந்த வறுத்த ஐட்டங்கள்லாம் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சிட்டோம். இதுதான் இந்த சாம்பாருக்கு உண்டான ஸ்பெஷல் மசாலா. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரு 3 பூண்டு, 4 வெங்காயம், சின்ன வெங்காயம், இதையும் போட்டு ஒரு குறகுறப்பாக லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாம்பாருக்கு இந்த தேங்காய் போட்டு செய்கிறது தான் ஸ்பெஷல். இப்போ அந்த தேங்காயை ஒரு குறகுறப்பாக லைட்டாக சுற்றி வச்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். 200 கிராம் பருப்பு, கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 2 பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி, இந்த புளியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான கத்தரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட், அவரைக்காய், இந்த வகையான காய்கறிகள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடயே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கிழங்கு வகைன்னு பார்த்தா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கருணக்கிழங்கு, கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் சிறுகிழங்கு, இதெல்லாம் சேர்த்து அதை வச்சுருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் இது வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அது லைட்டாக செவந்து வந்ததும் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. அது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த காய்கறிகள், கிழங்குகள், இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாரில் கிழங்கு வகைகள் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் வகைகள் ஒரு 4-5 விதம் உங்களுக்கு பிடிச்சதை சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி கூடயே இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஊற வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கரைச்சிட்டு நல்லா அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த புளித்தண்ணிலேயே இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2-3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ காயெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த இடித்து வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இடிக்கலை, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்த மசாலா எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அந்த மசாலாவோட இந்த காய்கறிகளையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 200 ml வச்சுக்கோங்களேன்.
200 ml 300 ml வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இந்த மசாலாலாம் அந்த காய்கறியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட வெந்து வந்திருக்கு. காய்கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விடுங்க. கன்சிஸ்டன்சியை பொறுத்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா உங்களோட கலந்து விட்டு பார்த்துக்கிட்டு உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இதே டைமில் நீங்கள் உப்பும் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது, அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த டைமில் நம்ம மிக்சியில் தட்டி வச்சோம்ல தேங்காய், சீரகம், வெங்காயம், பூண்டு அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரட்டும். அந்த நுரையெல்லாம் அடங்கி வந்ததுக்கப்புறம் நாம் மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த சூப்பரான இடி சாம்பார் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த டைமில் ஒரு தாளிப்பு கொடுக்க மறந்துடாதீங்க. நான் தாளிப்பு வீடியோ எனக்கு கட் ஆயிடுச்சு. கடுகு, வெங்காயம், வத்தல் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்ல ஒரு தாளிசம் கொடுத்துட்டிங்கன்னா சாம்பார் சும்மா ஜம்முன்னு மணக்குங்க. அருமையான சாம்பார். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.